பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளிட்ஸ் மூலமா குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த வருடத்தின் இறுதியில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் சொல்கின்றேன், சொல்ல போகின்றேன். அந்த வகையில இந்த 3 பயிற்சிகளும் ஆனாலும் கூட வாழ்வில எந்த விதமான மாற்றமோ தாக்கமோ ஏற்படவில்லை என்று கலங்கி நிற்பவர்களுக்கு தான் என் குரு காட்டிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. செவ்வாய் கிரகங்கள் அது தன்னுடைய இயல்புல இருந்து மாறவே மாறாது. நல்லது கெட்டது பத்திலாம் அதுக்கு தெரியாது. வினைக்கேற்ற விளைவை தரக்கூடியதான். கர்மகாரகன் சனியாகட்டும், பிதிர்காரகன் சூரியன் ஆகட்டும், களத்திரகாரகன் சுக்கிரன் ஆகட்டும். என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஜோதி அனுபவத்துல ஒரு அருமையான பயிற்சி. இந்த 45 நாட்கள் பக்தி கிளிட்ஸ்ல நீங்க தொடர்ந்து பாருங்களேன். இந்த செவ்வாய் பயிற்சி, செவ்வாய் வருவாய், செவ்வாயினுடைய கடவுள் முருகனாக இருந்தாலும் கூட அந்த அங்கார பதவியை பெற்று தந்தவர் மகா கணபதி. அந்த வகையில் பார்க்கும்போது என்னுடைய இதுல செவ்வாய் ஒரு மனிதன் எதை இழந்தாலும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை தரக்கூடியவன், புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மை உடையவன், இரத்த காரகன், அதிகாரம் படைத்த அரசு துறையில அமர வைத்து அழகு பார்க்கின்றவன், சகோதர சகோதரிகளுக்கான காரகன், பூமி காரகன் என்றெல்லாம் அடுக்கி கொண்டே போகக்கூடிய செவ்வாய் பயிற்சி. அந்த செவ்வாய் பயிற்சி ஜூன் மாசம் 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகின்றார். இது எவ்வாறு இருக்கும் என்பதை பார்த்து போய், அதாவது இந்த செவ்வாய் பயிற்சி ஏன் பார்க்கணும், ஏன் கேட்கணும்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய அனுபவத்துல கனவுகள் மெய்ப்பட வேண்டுமானால், கனவுகள் கலைந்து போகாமல் இருக்க வேண்டுமானால், இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு பயிற்சி தான் செவ்வாய் பயிற்சி. எவரொருவர் செவ்வாய் பயிற்சியை உற்று கவனித்தாலே போதும். அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி, செவ்வாயினுடைய அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை உண்டு. அந்த வகையில பாத்தீங்கன்னா புதனுடைய பார்வை 7, சூரியனுடைய பார்வை 7 தான். அதே நேரத்துல குருவனுடைய பார்வைன்னு எடுத்தீங்கன்னா 5, 7, 9 இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் தன்னுடைய பார்வை உண்டு. அந்த வகையில செவ்வாயினுடைய பார்வை 4, 7, 8. இந்த பார்வை எவர் மீது படுகின்றதோ கவலையே பட வேண்டாம். தன்னம்பிக்கையை மொத்தமாக தரக்கூடிய, கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு இந்த காலத்துல உறவு சொல்லுமா? இல்ல யார்தான் சொல்லுவான்? நண்பன் சொல்லுவானா? இல்ல கற்ற கல்விதான் சொல்லுமா? பெற்ற செல்வம் தான் சொல்லுமா? ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தரக்கூடிய ஒரு கிரகம் எதுனா செவ்வாய். அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருப்போம் பார்ப்போமா? சிம்மராசி அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு காலகட்டங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும், சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், சனி பகவானுடைய எந்த பாதிப்பை பற்றியும் நீங்க கவலைப்படாதீங்க. காரணம் என்னன்னா, மனமும் உடலும் சரியாக அமைந்து விட்டாலே போதும். அந்த சனி பகவானுடைய பாதிப்பு இல்லை. அது மட்டும் கிடையாது, சனி பகவான் தரக்கூடிய வினைக்கேற்ற கெடுபலனை தடுக்கின்ற சக்தி 2 கிரகத்துக்கு உண்டு. ஒன்று செவ்வாய், அடுத்ததா பாத்துக்கிட்டீங்கன்னா களத்திரகாரகன் சுக்கிரன். அந்த வகையில பார்க்கும் பொழுது செவ்வாயுடைய பார்வை 4, 7, 8. அப்ப பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்து 1, 2, 3, 4ஆக அவர் சிம்மத்தை பார்க்கின்றார். கொடுத்து வைத்தவர்கள். அற்புதமான ஒரு காலகட்டம். சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு காலம் சிம்ம ராசிக்கு. அதே நேரத்துல ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா 10ல திக்பலம் பெறுகின்றார். திக்பலம் பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அரசு துறையில, பொது வாழ்க்கையில இது வரைக்கும் மனது ரீதியா உடல் ரீதியா கூடி குறுகி போன உங்க வாழ்க்கையில தலை நிமிர்ந்து நடப்பதை செய்யக்கூடியது இந்த சூரியனுடைய திக்பலம். அதே நேரத்துல அஷ்டமத்து சனியும் நடப்பதனால ஜனன ஜாதகத்துல சந்திர தசையோ சந்திர புத்தியோ நடந்தா கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது முழுமையான கிரகங்களுடைய பயிற்சியே நன்மை தருமானா இல்லை, அது மட்டும் தீர்மானிக்குமா இல்லை. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல என்ன திசை நடக்குது, என்ன புத்தி. அதே நேரத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சந்திர தசையோ சந்திர புத்தியோ நடக்கின்றதா என்பதை நீங்கள் அவசியமா உங்க ஜோதிடரை அல்லது நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஜென்மராசியில் யாருன்னு பாத்தீங்கன்னா ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது, களத்திர ஸ்தானத்துல யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு, அஷ்டமம் அதாவது 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சரத்தாரத்த சனி. இது எல்லாம் இருக்கு. என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் கவனமா இருங்க. மன ரீதியா உடல் ரீதியா எச்சரிக்கையாக இருங்கள். அருமையான காலம், அற்புதமான ஒரு காலம். அதை அனுபவிக்கணும்ல. கோடி கோடியா சம்பாதிச்சு நல்ல மனைவி நல்ல பிள்ளை இருந்தும் கூட அனுபவிக்கணுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாடுபட்டு செல்வத்தை அனுபவிக்கணும். அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருப்பதைத்தான் இந்த செவ்வாய் பயிற்சி சிம்மராசிக்கு சொல்றேன். அது மட்டும் கிடையாதுங்க. அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம்.
குறிப்பா சொல்ல போனா கலத்திரகாரகன் சுக்கிரன் மட்டும்தான் இந்த காலகட்டத்துல இந்த நேரத்துல ஓரளவு சாதகமாக இருக்கின்றார். குறிப்பா சொல்ல போனா செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை சிம்மத்துக்கு விடுவதனால புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை அற்புதம். இழந்தது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ இழந்த மூன்றையும் பெறுவதற்கான ஒரு உத்வேகம், தைரியம், தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்துல சிம்ம ராசிக்கு கிடைக்கும். அதே நேரத்துல நல்ல தசா புத்திகள் மற்றும் அனுமூலகமா இருந்துட்டா போதும். குடும்பத்தில் தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த தடை நீங்கி நடக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். வேலையை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வேலை அப்படின்னு கடனே என்று வேலை செய்யாமல் உங்கள் மனதுக்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். அடிக்கடி அப்பா பிள்ளைகள் உள்ள கருத்து வேறுபாடு, கருத்து மோதல்கள் வந்ததுலவா அதெல்லாம் மாறுகின்ற ஒரு புரிந்து கொள்கின்ற சமயம். முக்கியமா சொல்ல போனோம்னா கலத்திரகாரகன் சுக்கிரன் தர வேண்டியதை செவ்வாய் தருவார். அந்த 4ஆம் பார்வை தரும். கவலையே பட வேண்டாம். குறிப்பா சொல்ல போனா நல்ல வருமானம். அதிலும் குறிப்பா சொல்ல போனா அரசாங்க இருந்து நல்ல ஆதாயம் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்ப சூழலையும் செவ்வாய் அமைத்து தருவார். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் தாங்க. சுக்கிரனும் செவ்வாயும், அதாவது சுக்கிரன் வந்து நீர் கிரகம் இல்லையா? அதே நேரத்தில் செவ்வாய் பாத்தீங்கன்னா நெருப்பு இல்லையா? இந்த நீரும் நெருப்பும் சேர்ந்து ஒரு அருமையான சமையல் அமைப்பது போல நல்ல மாற்றங்களை நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய சிம்மராசிக்கு அற்புதமான ஒரு காலம். நிதானமும் பொறுமையும் இருந்து ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து விட்டாலே இழந்ததை திரும்ப பெறுகின்ற கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாம நிம்மதியாக ஒரு அருமையான சந்தர்ப்பம் சூழ்நிலை சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டம்.